Hi students, welcome to Magic Max Tamil. Already exercise 1.3 la first sum second sum பார்த்துட்டோம். இப்போ third sum போலாம். Verify the associative property for addition and multiplication for the rational numbers. Minus 7 by 9, 5 by 6 and minus 4 by 3. இப்போ associative propertyல வந்து நம்ம addition multiplication ரெண்டுமே என்ன பண்ணணும், வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அதுக்கு associative propertyனாவே 3 நம்பர்ஸ் இருக்கும், ABC. இந்த ABC அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம அடிஷன் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்பர்ட்டி சொல்லியிருக்காங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன். சரி, ஃபஸ்ட்டு ஃபார்முலா ரைட் பண்ணலாம். A plus B plus C equal to A plus B plus C. சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது A வந்து மைனஸ் 7 by 9, B 5 by 6, C மைனஸ் 4 by 3. சரி, இது வந்து LHSன்னு சொல்லுவோம், இது வந்து RHS. லெஃப்ட் ஹேண்ட் சைட், ரைட் ஹேண்ட் சைட். ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு LHS நம்மளுக்கு என்ன வரணும்? LHS ஈக்குவல் டு RHSன்னு வரணும். ஃபஸ்ட்டு LHS மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு A ப்ளஸ் B ப்ளஸ் C இதை எடுத்து ஃபஸ்ட் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் RHS எடுக்கலாம். ஓகே, இப்போ A என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 7 by 9 ப்ளஸ் P என்ன கொடுத்துருக்காங்க? 5 by 6 ப்ளஸ் C வந்து மைனஸ் 4 by 3. சரி, ஓகே, நெக்ஸ்ட் என்ன? மைனஸ் 7 by 9 அப்படி எழுதுங்க, ப்ளஸ் 5 by 6 அப்படி ரைட் பண்ணுங்க. ஓகேவா? இங்கே டிஃப்ரென்ஸ் சைன் இருக்கா? டிஃப்ரென்ஸ் சைன் மல்டிபிள் பண்ணுறப்ப என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், மைனஸ். அந்த 4 by 3 அப்படியே ரைட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறதா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலான்னா, இப்போ 6 3க்கு நம்ம எல்சிஎம் மெத்தடில் கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன பண்ண போகிறதில்ல, கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறதில்ல. இது வரைக்கும் எல்லாமே கிராஸ் மல்டிபிள் தான் பண்ணோம். இப்போ எல்சிஎம் மெத்தட் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னென்னா, இப்போ 6 3க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஸோ 5 by 6 மைனஸ் 4 by 3 எல்சிஎம் ஆஃப் 6 and 3 கண்டுபிடிங்க. என்ன வரும்? 6, 3. LCM 3 is a prime number. 3 டேபிளில் 6 2 3s வரும். இது 1 டைம் வரும். இது 2 டேபிள் போட்டால் 1 டைம் 1. ரெண்டே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 3 2s are 6. So LCM is 6. ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனை சேம் டினாமினேட்டரை கொண்டு வரணும். சரியா? இப்போ ஸோ 5 by 6 என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 5 by 6 நான் ரைட் பண்ணிக்கிறேன். 5 by 6 ஈக்குவல் டு கண்டுபிடிச்ச எல்சிஎம் வந்து 6. ஸோ 6 எதால் மல்டிபிள் பண்ணால் 6 வரும்? 6 1ஆல் மல்டிபிள் பண்ணால் 6 வரும். அதே ஒன்று மேலே பண்ணுங்க. 5 into 1 5. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் வந்து 4 by 3. எல்சிஎம் கண்டுபிடிச்சி 6. 3 எதால் மல்டிபிள் பண்ணால் 6 வரும்? 2. அது மேலே 2ஆல் மல்டிபிள் 4 2s are 8. சரியா? இப்போ இந்த கொஷினை நான் அப்படியே ரைட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 7 by 9 ப்ளஸ் 5 by 6 நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அதே 5 by 6 தான். சென்டரில் மைனஸ் சைன். நெக்ஸ்ட் 4 by 3க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 8 by 6. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? சரி, அடுத்தது வந்து மைனஸ் 7 by 9 ரைட் பண்ணுங்க. ப்ளஸ் இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஒரே ஒரு டினாமினேட்டர் ரைட் பண்ணுங்கள். மேலே என்ன இருக்குது? 5 மைனஸ் 8. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சாப்பா? அடுத்தது இங்கே கொடுத்துருக்கிற ஃபஸ்ட் நம்பர் மைனஸ் 7 by 9 எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்
இதை பாருங்கள், ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும். ஓகேவா? சரி, இப்போ 8ல் 5 மைனஸ் பண்ண என்ன வரும், 3 வரும். பெரிய நம்பரில் வந்து 8 தான், 8ஓட சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் போடுங்க. கீழே இருக்கிற அந்த 6 அப்படியே ரைட் பண்ணுங்கள். இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் நம்பர் என்ன, -7/9. இங்கே டிஃப்ரெண்ட் சைனை மல்டிபிள் பண்ணுறப்ப இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். இப்போ 3/6. பெரிய சம்மு தான். சரி, இப்போ இதுக்கு ரெண்டுக்கு திரும்ப என்ன பண்ணணும், ஒன்று ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண எல்சிஎம் கண்டுபிடிச்சோமா, இதுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதுக்கு கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 7 6 are 42. இங்கே வந்து மைனஸ் சைன் இருக்கா, ஸோ மைனஸ் போட்டுக்கோங்க. சென்டரில் மைனஸ் சைன். 9 3s are 27. கீழே அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 9 6 are 54. ஓகே, இப்போ இது ரெண்டும் என்ன பண்ணணும், ரெண்டுமே மைனஸ் சைனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும்னா ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு சேம் சைன் போடணும். இப்போ எனக்கு ஸ்பேஸ் இல்லை, ஸோ நெக்ஸ்ட் பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதாவது -42 -27 இருக்குது. இது ரெண்டுமே சேம் சைனில் இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணோம்னா -42 -27 ஆட் பண்ணுங்கள். 2 + 7 9, 4 + 2 6, ரெண்டுமே சேம் சைன். ஓகேவா? அப்போ என்ன வருது, -69 வருது. கீழே இருக்க 54 அப்படியே ரைட் பண்ணுங்கள். -69/54. ஓகேவா? இது ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 டேபிளை நான் கேன்சல் பண்ணலான் இருக்கேன். ஸோ 3 டேபிளால் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 3 டேபிளில் 2 டைம்ஸ் வரும். 2 3s are, அது 3 3s are 9, 23 டைம்ஸ் வரும். இதே மாதிரி இது 3 டேபிளில் 1 3s are 3 இருக்கும். இங்கே பேலன்ஸ் இங்கே 2 இருக்கும். 24. 8 3s are 24ன்னு வரும். ஓகேவா? இங்கே மைனஸ் இருக்கறனால இங்கே ஆன்சரில் என்ன வரும், -23/18 வருது. சரியா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது LHS. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது என்ன, A + B + C, A + B + C, B + C ப்ராக்கெட் போட்டு LHS மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நான் RHS கண்டுபிடிக்கல, அது இப்போ கண்டுபிடிக்கலாம். RHS = A + B + C, லாஸ்ட் n நம்பர் ப்ராக்கெட் போடணும். அதுவுமே நம்மளுக்கு என்ன வரணும், -23/18 வரணும். ஸோ நம்ம சால்வ் பண்ணலாமா? A வந்து என்னது, -7/9 + B வந்து 5/6 + C வந்து -4/3. ஓகே, -7/9 ப்ளஸ் ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிடுங்க. 5/6. இங்கே ரெண்டு டிஃப்ரெண்ட் சைன் இருக்கா, அதனால் என்ன ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் வரும். ஸோ 4/3. இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த மூணுக்குமே எல்சிஎம் எடுக்கலாம். சரியா? அது ஃபஸ்ட்டு நம்ம LHS கண்டுபிடிச்சது, ப்ராக்கெட்டில் இருக்கிற எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அந்த ஆன்சரை போட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு எல்சிஎம் கொஞ்சம் பெரிய இதாக போச்சு. நம்ம இந்த மாதிரி இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். LCM of 9 6 3. இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 3 டேபிளில் இது 3 டைம்ஸ் வரும், இது 2 டைம்ஸ் 1 டைம்ஸ். 3 டேபிள் இது 1 டைம்ஸ், இது 2 அப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப 2 டேபிளில் இது 1 டைம்ஸ். மல்டிபிள் பண்ண என்ன வருது, 3 × 3 × 2. 3 3s are 9, 9 2s are 18. சரி, இப்போ ஒவ்வொரு ஃப்ராக்ஷனாக எடுத்து செய்யலாம். என்ன வருது, ஃபஸ்ட் நம்பர் -7/9. அதுக்கு எல்சிஎம் வந்து 18 வரணும். ஸோ
9 எதால் மல்டிபிள் பண்ணால் 18 வரும் 2 அது மேலே போடுங்க 7 2s are 14 இந்த மைனஸ் அப்படியே எழுதுங்க நெக்ஸ்ட்டு 5/6 இருக்குது நம்மளுக்கு எல்சிஎம் 18 வந்திருக்கு ஸோ 6 3ஆல் பண்ணால் 18 வரும் இதையும் 3ஆல் பண்ணுங்கள் 5 3s are 15 நெக்ஸ்ட் சம் என்னதுன்னா 4/3 மைனஸ் 4/3 எல்சிஎம் வந்து 18 இப்போ 3 6ஆல் பண்ணால் 18 வரும் 4 6 are 24 சரி இந்த 3 நம்பருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா அப்படி சப்ஸ்டிட் பண்ணலாமா மைனஸ் 7/9க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் மைனஸ் 14/18 நெக்ஸ்ட் 5/6க்கு 15/18 நெக்ஸ்ட்டு மைனஸ் 4/3க்கு மைனஸ் 24/18 இப்போ டினாமினேட்டர் நம்மளுக்கு ஈக்குவலாக வந்துருச்சு ஸோ ஒரே ஒரு டினாமினேட்டர் ரைட் பண்ணுங்கள் மேலே இருக்க மைனஸ் 14 ப்ளஸ் 15 மைனஸ் 24 இது அப்படியே எடுத்து நம்ம ரைட் பண்ணிட்டோம் சரியா இப்போ என்ன பண்ணலாம் ரெண்டு நம்பராக சால்வ் பண்ணலாம் இது பாருங்கள் 1 மைனஸ் 1 ப்ளஸில் இருக்குது அதனால் என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும் அப்போனா 15ல் 14 மைனஸ் பண்ணால் 1 வரும் ஓகே இதில் பெரிய நம்பர் என்ன இதில் இருக்குது ப்ளஸில் இருக்குது ப்ளஸ் 1 போடணும் அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு மைனஸ் 24 அப்படியே ரைட் பண்ணுங்கள் ஓகே 18 அப்படியே போடுங்க ஓகேவா அப்போது இது ஒரு மைனஸ் இருந்தாவே நம்ம என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போடணும் ஸோ 24ல் 1 மைனஸ் பண்ணால் 23 வரும் பெரிய நம்பர் வந்து 24 வந்து மைனஸில் இருக்குது ஸோ மைனஸ் 23/18 ஓகேவா இது வந்து ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு வந்திருக்கு ஆல்ரெடி எல்ஹெச்எஸ் வந்து நம்மளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 23/18 கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஆர்ஹெச்எஸும் மைனஸ் 23/18 வந்திருக்கு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்குது ஓகேவா இது வரைக்கும் நம்ம பார்த்தது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் மட்டும்தான் பார்த்துருக்கோம் இன்னும் என்ன சம்மில் கேட்டிருக்காங்க மல்டிப்ளிகேஷனும் பண்ணணும் ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் அடிஷன் பார்த்து முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி லாஸ்ட்டில் 2 நம்பர் ப்ராக்கெட் போடணும் நெக்ஸ்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி லாஸ்ட்டில் 2 நம்பர் ப்ராக்கெட் அப்ளை பண்ண மாதிரி தான் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் பண்ணிவிட்டு ஆர்ஹெச்எஸ் பண்ணலாம் ஓகேவா இப்போ எல்ஹெச்எஸ் என்னென்னா ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி ஓகேவா இப்போ வந்து இது வந்து கண்டுபிடிக்கலாம் ஏ வந்து மைனஸ் 7/9 இன்ட்டு பி வந்து 5/6 இன்ட்டு சி வந்து மைனஸ் 4/3 இது ரெண்டே ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு இதை தான் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ மைனஸ் 7/9 இன்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள் பண்ணலாம் இது வந்து 2 டேபிளில் பண்ணலாம் ஓகேவா அதாவது 2 டேபிளில் 2 2s are 4 வரும் இங்கே 3 2s are வரும் ஓகே நெக்ஸ்ட் அப்படி சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கலாமா ஸோ 5/3 இன்ட்டு இதில் மைனஸ் 2/3 நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மைனஸ் 7/9 இன்ட்டு அப்படி மேலே இருக்கிறது அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள் 5 2s are 10 மைனஸ் இருக்குது மைனஸ் 10 கீழே அப்படியே மல்டிபிள் 3 3s are 9 சரி நெக்ஸ்ட் என்ன வரும்னா ரெண்டுமே மைனஸ் n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 இன்ட்டு 10 70 9 9s are 81 ஓகேவா இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாம் ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி லாஸ்ட் 2 நம்பர் ப்ராக்கெட் பண்ணணும் சரி ஏ என்ன ஏ வந்து மைனஸ் 7/9 கொடுத்துருக்காங்க இன்ட்டு பி வந்து 5/6 கொடுத்துருக்காங்க இன்ட்டு சி வந்து மைனஸ் 4/3 சரி ப்ராக்கெட் நான் மாற்றி போட்டுட்டேன் அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பர் ப்ராக்கெட் போடணும் ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ல வந்து லாஸ்ட் 2 நம்பர் இப்போ ஆர்ஹெச்எஸ்ல வந்து ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து ப்ராக்கெட் பண்ணணும் ஓகே திரும்ப ரைட் பண்ணுறேன் ஏ இன்ட்டு பி ப்ராக்கெட் இன்ட்டு சி ஓகேவா இதுவும் நான் சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ணிக்கிறேன் மைனஸ் 7/9 இன்ட்டு 5/6 இன்ட்டு மைனஸ் 4/3
3. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறனோ இதை ரெண்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஏதாவது கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படியே மல்டிபிள் பண்ணுங்கள். 7 3s are 35, 7 5s are 35. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் 35/9 6 are 54. நெக்ஸ்ட்டு இன்ட்டு அந்த -4/3 போடுங்க. சரியா? நெக்ஸ்ட் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். சரி, 2 டேபிளை கேன்சல் பண்ணலாம். இங்கே 2 டேபிளில் 2 2s are 4, இங்கே 2 2s are 4, இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். 14 7 2s are 14 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பேலன்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே ரைட் பண்ணுங்கள். -35/27 இன்ட்டு -2/3. இது அப்படியே என்ன பண்ணலாம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 35 × 2 70. இப்போ 27 3 மல்டிபிள் பண்ணால் 81. ஸோ இது என்னது கண்டுபிடிச்சிட்டோம், ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். அது அப்போனா இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேம் ஆன்சர், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் அது ரைட் ஹேண்ட் சைடும் சேம் ஆன்சர். ஸோ LHS = RHS. என்ன பண்ணிட்டோம், அது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் வெரிஃபை நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஓகேவா? அது கொஞ்சம் பெரிய சம் தான். என்ன பண்ணலான்னா மல்டிப்ளிகேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். அந்த அடிஷன் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 3 நம்பருக்குமே LCM எடுத்துருங்க. ஓகேவா? 3 நம்பருக்குமே LCM எடுத்துகிட்டு அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணால் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணியிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே ஈக்குவல் ஆன்சர் வருது. ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் என்னாச்சு, ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் சம் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அடிஷனும் மல்டிப்ளிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சம் போகலாம்.